நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்க போறோம். ஒரு நல்ல செயலை செய்யணும்னு நினைச்சாலே போதுமா, அதற்குரிய பலன் நம்முடைய கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்றது ஒரு மனு நீதி. ஆழமான பல கருத்துக்களை மக்கள் இடத்துல பரப்பணும் அப்படின்னு சொன்னா அதற்கு யாராவது ஒருத்தர் முன் வந்தால் மட்டும்தான் அந்த கருத்துக்கள் மக்கள் இடத்துல சென்று சேரும். அது ஏன், எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா, மக்களுடைய வாழும் முறை இப்போ தற்போதைய காலகட்டத்துல ரொம்பவும் தலைகீழா மாறி போச்சு. எங்க போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய முடிவு தான் என்ன அப்படிங்கறது தெரியாம மக்கள் பல்வேறு வகைகள்ல தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில போராட்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்வழி காட்டணும் அப்படின்னு சொன்னா உண்மை தெரிந்தவர்கள் சத்திய வாக்காக மக்கள் மத்தியில பிரயோகப்படுத்தினால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த வகையில் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு வள்ளலாரின் புகழ் பரப்பும் ஒரு நெறி பரப்பும் தொண்டர் சுவாமி சுப்பிரமணியம் அவங்க நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர்களை பற்றிய முன்னுரையை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கூட ஏனோ அவர் வாயால் அந்த விஷயங்களை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இன்றைய நிகழ்ச்சிகள் அவரை சந்திக்க போறோம். வணக்கம் சாமி. வந்தனம். அழைப்பிருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது எங்களுடைய நேயர்களுக்கு. நீங்கள் தொலைக்காட்சியின் வழியா மக்களை சந்திக்கிற இந்த தருணம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிற நேயர்களுக்கு நல்ல பல அரிய கருத்துக்களை சொல்லுவீங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சுவாமி சுப்பிரமணியம் அப்படி என்கிற ஒரு நபர் எங்களுடைய நேயர்களுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு நபர். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அரியன் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த குளித்தாஞ்சேரி கிராமம் என்ற ஊரில் பிறந்தேன். பிறகு செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 வரை படித்தேன். பிறகு சென்னை லயோலா கல்லூரியில் BA பட்டம் பெற்றேன். பிறகு அடியன் IITயில் செக்யூரிட்டி கார்டாக பணிபுரிந்து வருகின்றேன். அடியன் கடந்த 15 ஆண்டுகளாக வள்ளலார் வழியை பின்பற்றி வள்ளலாருடைய ஆன்மீக கருத்துக்களை ஏற்று அவர் வழியில் துறவியாக அடியன் மனத்தளவிலும் உடல் அளவிலும் செயலளவிலும் அடியன் வள்ளலாரை முழுமூச்சாக பின்பற்றி வருகின்றேன். வள்ளலாருடைய கருத்துக்கள் உலகெல்லாம் பரவ வேண்டும், வள்ளலாருடைய ஆன்மீக விஷயங்கள் அனைவராலும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அதிதீவிரமான கொள்கையாக இருக்கின்றது. சாமி, இப்போ போதனைகளை படிச்சுட்டு இலக்கியங்கள் இதிகாசங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதன் மேல ஒரு ஈடுபாடு வச்சுக்கிட்டு காலத்தை அப்படியே செலுத்திக்கிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வள்ளலாருடைய அந்த தத்துவங்களை படிச்சதுக்கு அப்புறம் அவருடைய வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எதனால, அப்படி எந்த மாதிரியான தாக்கத்தை அந்த அவருடைய தத்துவங்கள் ஏற்படுத்துது? வள்ளலாருடைய பாடல்கள் அத்தனையும் அருட்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு டாபிக், அந்த ஹெட்டிங் அருட்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருட்பா என்றால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் அருளால் பாடப்பட்ட பாடல்கள் என்று அர்த்தம். அதில் அந்த பாடல்களில் வள்ளல் பெருமான் ஒரு பாடலை குறிப்பிடுகின்றார். சொல்லுகின்றேன் பற்பல நான், நன்றாக கவனியுங்கள். சொல்லுகின்றேன் பற்பல நான், சொல்லுகின்ற எல்லாம் துரிசலவே சூதலவே தூய்மை உடையனவே, வெல்லுகின்ற வார்த்தை அன்றி வெறும் வார்த்தை என் வாய் விளம்பார் என் ஐயர் நின்று விளம்புகின்றபடியால், வெல்லுகின்ற வார்த்தை அன்றி வெறும் வார்த்தை விளம்பார் என் ஐயர் நின்று விளம்புகின்றபடியால், செல்லுகின்றபடியே காண்பாய் தேமொழி அப்போதே நீ தெரிந்து கொள்வாய் கண்டாய், வெல்லுகின்ற வகையெல்லாம் சொல்லுகின்றேன் அடினான் உண்மை இது உண்மை இது உண்மை இதுதானே வள்ளல் பெருமான் கூறுகின்றார். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமருங்கால் நல் தருணம் இதுவே, தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீர் தெரிந்தடைந்தனுடன் எழுமின் அப்படின்னு வள்ளல் பெருமான் கூறுகின்றார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் வார்த்தைக்குள்ள என் உள்ள இருந்து ஆண்டவனை சேர்க்கின்றான். நான் சொல்லல, வள்ளலார் சொல்றாரா நினைக்காதீங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றதா நினைங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் நான் படிக்கும்போது ஆண்டவன் ஒவ்வொரு பாடல்களை ஒரு பாடலை ஒரு நாளைக்கு மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தேன் என்றால் அதனுடைய விளைவு அன்றைக்கே நான் தெரிந்து கொள்வேன். ஐயா, இப்போ வடலூர் சத்திய சன்மார்க்க சபையில பற்ற வைத்த அடுப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ வள்ளலாருடைய போதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் பசி என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பாடல் சொல்லட்டாங்க. ஆனால் சுவாமி சுப்பிரமணியம் கடந்த 7 ஆண்டுகளாக உணவு என்கிற ஒரு அந்த வார்த்தையை கூட உச்சரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். 3 வேளை உணவுல 1 வேளை குறைந்தாலும் கூட மறுநாள் முகம் வாடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சாப்பிடுறது இல்ல, தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க 7 வருடங்களா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது
அது சாத்தியமா அப்படி என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று 3 விதங்களில் 3 வார்த்தைகளை கூறுகின்றார். பசியை அனுபவபூர்வமாக உணர்ந்தால்தான் பசி என்பது எவ்வளவு பெரிய துன்பத்தை தருகிறது என்று உணர முடியும். ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார், 8 அரும்பொருளே, ஆண்டவனை எட்ட முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. 8 அரும்பொருளே, திருச்சிற்றம்பலத்தே இலகிய இறைவனே, இவ்வுலகில் பட்டினி உற்றார் கலையால், பசித்த அந்த கலைப்பால் பட்டினி உற்றார் கலையால் பரிதவிர்க்கின்றனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உள்ளம் பகீரென நடுக்குற்றேன். ஒட்டியனா எனக்கு நெருங்கியவர்கள் என்கிட்ட சொல்ல கேட்ட போதெல்லாம் உள்ளம் பகீரென நடுக்குற்றேன். இத்த உலகில் பசியனில் என்றா என் உள்ளம் நடுங்குவது இயல்பேன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப இந்த பசி வந்தாக்கா எவ்வளவு பெரிய துன்பத்தெல்லாம் தருதுன்றது, அதாவது ஜனன வேதனை, மரண வேதனை, நரக வேதனை, இந்த 3 விதமான வேதனையும் ஒருங்கே அனுபவிக்கக்கூடியதான் பசி வேதனை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இது யாருக்கு என்றால் சாதாரண ஜீவர்களாகிய உலகியல் தரத்து மக்களுக்கு தான் இது பொருந்தும். விசேஷமாக அதை முயற்சிக்கக்கூடிய இந்த சாதுக்கள் எல்லாம், எங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் சாதகர்கள் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். சாதகர்கள் என்றால் சுத்த சன்மார்க்க உணவு என்ன என்றால் வெல்லம், தேன், கல்கண்டு, அயச்செந்தூரும் இவைகளைத்தான் உண்ண வேண்டும். புழுக்காத வஸ்துக்களைத்தான் இந்த சாதகர்கள் உண்டு இந்த உடலில் அந்த அணுக்களை திடமான அணுக்களாக மாற்றி தியானம் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். ஏனென்றால் மண்ணில் இருந்து வரக்கூடிய அத்தனை உணவுப் பொருள்களும் மண் தன்மை உடையது. அதை நாம் உண்டால் இந்த உடல் மண்ணாகி போய்விடும், அழிந்து போய்விடும். அதனால் இந்த உடலை நெடுநாளைக்கு நீடிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கொள்கை. அதை பக்குவைகளுக்கு இதை தவறாது இந்த உணவைத்தான் உண்டு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடியேன் அவற்றை மிகவும் ஆராய்ந்து பார்த்தேன். இவற்றை வள்ளல் பெருமான் தவறாக ஒன்றும் கூறியிருக்க மாட்டார். இவை கண்டிப்பாக நாம் சாதிக்க வேண்டியதுதான் என்று சாதித்தேன். அது எனக்கு சாத்தியமாகிவிட்டதுங்க ஐயா. இப்போ வள்ளல் பிரான் சொன்ன மாதிரி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிறது, பசித்திருனா அறிவு பசி, ஆரம்பத்தில் பசி இப்ப அறிவு பசி, நிறைய தேடுதல் வேண்டும் அப்படிங்கிறது. தனித்திருனா மற்றவர்களை காட்டிலும் எல்லா திறமைகளிலும் புலமைகளிலும் நாம தனித்து காணப்படணும் அப்படிங்கிறது தனித்திரு. விழித்திருனா அனைத்து விஷயங்களும் விழிப்போட இருங்க, கவனமா இருங்க அப்படிங்கறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அதே பசித்திரு அப்படிங்கறது பசியை மறந்திருந்தேன், தனித்திருனா மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுறது இல்ல, விழித்திருனா நான் தூங்காம இருக்கேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். மந்ததரம், தீவிரதரம் என்று 2 விதமாக குறிக்கின்றார்கள். நம் இடத்தில் தீவிரத்தில் தீவிரம், மந்தத்தில் மந்தம் என்றால் இருக்கின்றார்கள். அதை 3 விதமாக குறிப்பிடும் போது பக்குவி, அபக்குவி, பக்குவாபக்கு என்று 3 விதமாக குறிப்பிடுகின்றார்கள். பக்குவி என்றால் யார் என்றால் சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள். அவர்களெல்லாம் நல்லதை தவிர, உண்மையை தவிர, பரம்பொருளை தவிர வேற எதையும் அவர்கள் லட்சியமாக கொள்ள மாட்டார்கள். பக்குவிகள். நாமெல்லாம் யார் என்றால் பக்குவாபக்குவிகள். பக்குவமும் இருக்கும், நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். சில சந்தர்ப்பங்களில் கோபமும் படுவோம், சில சந்தர்ப்பங்களில் ஆசையும் படுவோம். அதனால் பக்குவது ஏனென்றால் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பக்குவத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த பசி வரும், தாகம் வரும். சில நேரத்தில் இவற்றை அதிமுயற்சி கொண்டுதான் இவற்றை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அபக்குவிகள் என்பது கடவுள் என்றால் என்ன என்று தெரியாது. அவர்கள் கொலை பண்ணுவார்கள், கொள்ளடிப்பார்கள், சாப்பிடுவார்கள். மற்றபடியா எந்த மிருகத்தரத்தில் வாழக்கூடியவர்கள் அபக்குவிகள். இந்த நிலையில் பார்க்கும்போது அவரவர்கள் தரத்துக்கு தகுந்த விதத்தில் அந்த பொருளை எடுத்துக் கொள்ளலாம் ஐயா. பசித்திரு என்றால் சாதாரண ஜீவர்களுக்கு ஒரு விதமாகவும், விசேஷ ஜீவர்களுக்கு ஒரு விதமாகவும், அறிவிளக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு விதமாகவும், அறிவிளக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு விதமாக எடுத்துக் கொள்கிறார்கள். அடியன் சொன்னது அபக்குவிகளுக்கு உண்டான சொல். பக்குவங்களுக்கு இன்னும் விழித்திரு என்றால் இன்னும் நம்மளுடைய ஆண்டவனுடைய அனுகிரகத்தை என்று பெறுவோமோ, ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று ஒருவன் உண்மையாக நினைத்தால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் தான் இச்சை செல்லுமா என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுது என்றால் சதாகாலம் அழுது கொண்டே இருக்க வேண்டும். சதாகாலம் ஏனென்றால் ஒருவனுக்கு தலை பற்றி கொண்டு இருக்கிறது என்றால் நாளைக்கு பார்க்கலாம் என்று விடுவானா, இல்லாட்டி யாரையாவது கூப்பிட்டு இருப்பானா? அவன் எவ்வளவு சீக்கிரமாக அதை அணைப்பதற்கு முயற்சிப்பானோ அந்த அளவுக்கு ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற அதிதீவிர உண்மையில் இருப்பான். அதனால் அவனுக்கு இந்த உலகியல் பசியெல்லாம் அவனுக்கு எட்டாதுங்க ஐயா. ஏனென்றால் இந்த பசியெல்லாம் இது வருந்தாலும் போகும், தன்னை மறந்த நிலைங்க ஐயா. அது நான் யாரு, நான் தன்னை இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன், என்ன செய்யறான்றத தெரியாத நிலைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு பசி தாகம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அவையெல்லாம் அவர்களை துன்புறுத்தாதுங்க ஐயா. சிவாய நாம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை.
உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதையெல்லாம் விதியே மதியாகிவிடும் என்று ஔவையார் கூறுகின்றார்கள். இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரை அருட்பெருஞ்சோதி என்று வளர்பெருமான் தன்னுடைய மந்திரமாக குறிப்பிடுகின்றார். இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு வேற எந்த செயல்களையும் வேற எந்த உலகியல் சமாச்சாரங்களுக்கும் நமக்கு வராது. உலகியல் சிந்தனை நமக்கு வராத பட்சத்தில் பசி தாகம் எல்லாம் நமக்கு கட்டுப்பட்டு நிற்கும். இது என்னுடைய அனுபவத்தில் கண்டேன். இப்ப வந்துங்கய்யா, அதாவது நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு சமய கோட்பாடுகள் நிறைந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வள்ளலார் போதித்த அந்த போதனைகள்ல இந்த சமயத்தை சார்ந்தவருக்கு இந்த மாதிரியான கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன், இல்ல சமய சார்பற்ற கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் அப்படி என்கிற ஏதாவது உங்களுடைய அறிவு கேட்டி அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க? குறிப்பிட்டிருக்காங்க ஐயா. இது இந்த உலகத்துல பல்வேறு மதங்களும் மார்க்கங்களும் சமாச்சாரங்களும் இருக்குது என்பதை வள்ளல் நன்றாக உணர்ந்துதான் குறிப்பிடுகின்றார். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே, சமயங்கள்லாம் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே ஆதியிலே அபிமானி தலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் பொறுத்தரவர் தாமே வீதியிலே விளையாடல் புரிகின்றார் மெவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. ஆண்டவன் இங்க சன்மார்க்க நிலையில நிக்கிறான். உங்களெல்லாம் கூவி அழைக்கின்றேன், வாங்க இந்த ஜாதியிலையும் மதத்திலையும் இந்த சமய நெறிகளிலையும் கடந்து வீணா அழிஞ்சு வீணா அழிதல் அழகு அழிஞ்சு போகாதீங்க. இதெல்லாம் உங்களுடைய மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த சன்மார்க்க நெறியை நான் பரப்பினேன். ஆண்டவன் என்ன இந்த உலகத்துக்கு வர வச்சான். அதனால நான் இந்த உலகத்துக்கு இந்த எப்படி பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறி எல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டன உணர்ந்திராது அங்கும் இங்கும் போரிட்டு இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்து எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளையாதலால் இவ்வேளை புரிகின்றனம் மனதில் வேறு எண்ணற்க என்ற குருவே அப்படின்னு ஆண்டவன் என்ன அனுப்பிச்சான். அதனால்தான் நான் வந்தேன்ப்பா. இந்த உலகத்துல எல்லாம் சமயங்களும் மதங்களும் நெறிகளும் தாண்டாம் பெறுவேன் உலக போட்டி போட்டுட்டு அடிச்சுட்டு சாவுது. எந்த ஒரு மதமானால் கூட எந்த ஒரு தெய்வ வழிபாடா இருக்கட்டும், நீங்க உங்க தரத்துக்கு உங்க விருப்பத்துக்கு எதவனாலும் கும்பிட்டுங்க வள்ளல் குறிப்பிடுகிறார். ஆனா தயவோடு இருங்கப்பா. மனிதனே வெட்டுகின்றான், மனிதனே அழிக்கின்றான் என்றாக்கா எந்த அளவுக்கு தயவு இல்லாதவர்களாகவோ இரக்கம் இல்லாதவர்களா இருக்காங்க. உங்க கடவுள் தயவு இல்லாத இருக்க சொன்னாரா? இப்படி எல்லாம் ஒருத்தர் அராஜகம் பண்ணி துன்புறுத்தி உங்களை உங்க மதத்துல இருக்க சொன்னாரா? இல்லையே. அப்படி அவனை இழுத்து நீ ஒண்ணும் கூட்டத்தை சேர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. புனிதமான ஆன்மா அதுவே வரட்டும், அவர்கள் தரத்துக்கு தகுந்தபடியாவே இருக்கட்டும். யாரையும் ஒண்ணு துன்புறுத்தாதீங்க, யாரையும் வலியுறுத்தாதீங்க. அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிட்டு அவங்கவுங்க மனசை பக்குவப்படுத்துங்க. எதுக்கு இந்த வஞ்சம் சூது கள்ளம் கபடம் கொலை இதெல்லாம் முயற்சி எல்லாம் இல்லாம எந்த உயிரையும் கொள்ளாதீங்க, கொன்றதை தின்னாதீங்க. தயவோட இருங்க. தனக்கு எப்படி வந்தா ஒரு துன்பம் வந்தா வேதனைப்படுறோமோ அதே மாதிரி எல்லா உயிர்களும் புழு பூச்சி எறும்பு எல்லா ஜீவர்களையும் தன்னை போலவே பாவிங்க. உயிர் அனுபவம் விட்டாதான் அருள் அனுபவம் வருன்றாருங்க ஐயா. உயிர் அனுபவம் வராத வரைக்கும் அருள் அனுபவம் வரவே வராது. அதனால உயிர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் கடவுள் வழிபாடாவே வள்ளல் பெருமான் கொடுக்கின்றார். அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு கல்விகளும் மற்ற சமாச்சாரங்களும் போட்டி போட்டு தான் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், தான் எவ்வளவு பெரிய பதவியில உட்கார்ந்தேன், இதை தான் தேடுதே தவிர இந்த உலக வாழ்க்கையெல்லாம் உயர்வான வாழ்க்கை இல்லைங்க ஐயா. இது கன நேரம் போகுது. இது 100 வருஷம் இந்த உடலுக்கு தேகத்தை கொடுத்தானா இந்த உயிர் இந்த உடல்ல 100 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற தேகத்தை எடுத்தே ஆகணும். அதனால நிலையற்ற உலகத்துல அழியக்கூடிய பொருள் எல்லாம் தேடின்னு தெரியாதீங்க. தயவோட இருங்க, கருணையோட இருங்க. எந்த கடவுளை வேணாலும் வணங்கிங்க, உங்களை வானான்னு சொல்லல. ஜோதிதான் உண்மையான கடவுள். ஆதி அந்தமில்லதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்மையே நினைவுங்கள் சுகம் பெற விளைவி நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் விதி மற்ற விதிகள் கீழ்ச்செல்லும் விதின்ற வல்லபெருமா. இதனால நான் உங்களுக்கு தயவோடு தான் சொல்ல வந்தேன். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதுவேன்னு பட்டினத்தார் கூறுகின்றார். அப்போ எல்லா மகான்களும் எல்லா ஞானிகளும் என்ன சொல்றாருன்னா, உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். பூவாய் பிறப்பினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்றெல்லாம் மகன்கள் கூறுகின்றார்கள். நின்னாமம் என்னாவில் மறந்தறியேன் சலம்பூவடி தூபம் மறந்தறியேன் இந்த மாதிரி எல்லாம் மகன்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். அந்த நிலையில பார்க்கும்போது உண்மையிலே நீங்க ஆண்டவன் மேல அன்பு வச்சிருந்தா
நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களா, ஆண்டவன் மேல உண்மையிலேயே பக்தி வச்சிருந்தா நீங்க ஆண்டவங்கிட்டே கேட்டு ஆண்டவா எல்லா ஜீவர்களையும் முன் பக்கம் இல்ல நம்ம மார்க்கத்தை பரப்புங்கன்னு கேட்கலாமே, அவர்கள்கிட்டே பொறுப்பை ஒப்படைக்கலாமே. நீங்க நல்ல ஒழுக்கத்துக்கு வந்து நீங்க ஆண்டவனாகி பல சித்துக்களை இங்க செய்து காமிச்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி ஓடியார போறாங்க. அதுக்காக ஏன் பணத்தை கொடுத்தோ இல்ல ஒருத்தர் துன்புறுத்தியோ ஒருத்தர் வலியுறுத்தியோ ஏன் சேர்க்கணும்? அப்படி ஒரு சேர்த்து அப்பன்னா நம்பிக்கை தான் மேலே நம்பிக்கை இல்ல, ஆண்டவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த மக்கள் மட்டும் வந்து என்ன செய்திட போறாங்க உங்களுக்கு? அதனால இந்த மக்கள் உங்ககிட்ட வந்துட்டா மட்டும் நீங்க பெரிய லாபம் ஒன்றும் காண போறது கிடையாது. இந்த உடல் பிரிஞ்சிட போது, உடல் அழிஞ்சிட போகுது. ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பற்றி இந்த உடல் உயிரோட நீங்க இருந்து காட்டுங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த உலகத்துல எல்லாரும் உங்க மதத்தை பின்பற்றி வராங்க. அதுதான் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். வடலூர் வள்ளல் பெருமான் வந்து ஒளி ரூபமா வந்து காட்சி தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து யாரும் குருவோ தீட்சை கொடுத்தவங்களோ யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த ஜோதி ரூபமா அவர் மாறினதுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி அந்த வலிமை அவருக்கு கிடைச்சது அப்படிங்கறத பத்தி நீங்க 51வது வயதுல அவர் வந்து ஜோதி ரூபமா மாறாருங்கய்யா. இது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் முத்தேக அமைப்பை சொல்றார். அழியாத தனி வடிவம் அவை மூன்றும் நான் பெற்றேன். இந்த சுத்த தேகம்னா 4000 டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணம் அந்த உடம்புல இருக்கும். 4,32,000 வருஷம் வரைக்கும் அந்த உடல்ல வாழ்வாங்க. அதுக்கு மேல பிரணவ தேகம், ஞான தேகம், 3 விதமான தேக அமைப்பை சொல்றாரு. இந்த தேகத்தை பெற்றவங்களுக்கு யாருக்கும் அழிவு கிடையாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, கட்டமும் கழந்தேன், கட்டம்னா கஷ்டம், கட்டமும் கழந்தேன், கவலை விட்டொழித்தேன், கலக்கமும் தீர்த்தனன், சாவையும் பிறவி சட்டமும் கிழித்தேன், சாவையும் நோவையும் துறந்தேன், சிட்டமும் அடைந்தேன், சிற்றவை உடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும் பண்ணியதவம் பழித்ததுவேன் வள்ளல் பெருமான் ஒரு பாடல குறிப்பிடுகின்றார். அப்போ இவ்வளவு பெரிய நிலையை வந்து ஆண்டவன் என்கிட்ட கொடுத்தான். இந்த பிள்ளை இந்த நிலையை என்கிட்ட கொடுத்தோம்னாக்கா நீயே முதல் மகனாயிரு, சன்னார்க சங்கத்தை நடுவிருந்து நடத்து அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டான். இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், மரணமில்லா பெருவாழை நான் போதிக்க வந்தேன் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அதனால அவர் வந்து அவ்வளவு பெரிய நிலையை அடைஞ்சதுக்கு காரணம் இரக்கம் தான், தயவு தான். ஆண்டவன் ஒருவனே, ஆண்டவன் ஒருத்தன் தான் நினைச்சேன். அதாவது என்னன்னாக்கா இன்னும் மற்ற சமய மதத்தெல்லாம் நான் பற்றுதல் வைக்காம ஆண்டவன் ஒருவனா நினைச்சேன். அந்த உணர்வு தான் எனக்கு இவ்வளவு பெரிய நிலையை அடைஞ்சது. அதே நேரத்தில் உயிர்கள் மேல நான் வைத்திருந்த தயவு தான். அதனால நீங்களும் இதை பின்பற்றி வாங்க, தயவோட இருங்க, பசித்தை அடைக்க ஆகாரம் கொடுங்க, தண்ணி தாகத்தோட வரவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுங்க, இச்சையில எளிமையில வறுமையில இருக்கவங்களுடைய துன்பத்தெல்லாம் நீக்குங்க. சில காலம் இவ்வாறு செய்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க வேண்டியதெல்லாம் புண்ணியவசம் ஏறும். புண்ணியவசத்தினால உங்களுக்கு விளங்க வேண்டியதெல்லாம் விளங்கும். உடனே அனுகிரகத்துக்கு உங்களுக்கு இதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆண்டவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றாருங்க. நமக்கு உணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த உணவு கட்டுப்பாடு எப்படி சாத்தியமாச்சு? உணவு வந்து மண் தன்மையில இருந்து வருது. அது சொன்னீங்க இல்ல, நீங்க வந்து அந்த கட்டுப்பாடுங்கிறது வந்து யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. 3 வேளை உணவு தவிர்க்கிறது அப்படிங்கிறது அது நீங்க 7 வருடங்களா எப்படி அதை கடைபிடிச்சிட்டு? அடியனுடைய சாதனை எப்படி ஆரம்பித்தது என்றால், நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று சூரியகலை சந்திரகலை என்று சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சுவாசத்தை வலது பக்கமாக சூரியகலையில் எப்போதும் வைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஆரம்பத்தில் சூரியகலையில் வைத்தேன். எப்போதும் என்னுடைய சுவாசம் வலது பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும். பிறகு என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இதுதான் அம்பலம் என்றும் டெம்பிள் என்றும் அம்பலம் என்றும் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டங்கண்டே நாட்டங்கொண்டேன் பாங்கிமாரே, கூட விளைந்தேன் அவரை பாங்கிமாரே, கொண்டு குளம் பேசுவாரோ பாங்கிமாரே. இந்த அம்பலம் என்று இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார்கள். இந்த இடத்தை வந்து சதாகாலம் இந்த பூர்வ மத்தியிலே ஞாபகத்தை எடுத்தேன். எந்த வேலை செய்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்வ மத்தியில் தான் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் குறிக்கின்றார். அவற்றை அடியன் செய்து பார்த்தேன். அந்த இது தியானமயம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தியானமயமானால் பொசிப்பு மாறும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். பொசிப்பு என்றால் பசி, தாகம், தூக்கம், உலகில் உள்ள இச்சாபாசங்கள் எல்லாம் நீங்கும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அவற்றையெல்லாம் நான் அடியன் தீவிரமாக செய்து பார்த்ததில் அடியன் அந்த பலனை கண்டேன். கரிசலாங்கண்ணி என்ற ஒரு மூலிகை, கரிசலாங்கண்ணி என்ற வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இந்த மூலிகை வந்து பரம கருணாநிதியாகிய கடவுளால் தரப்பட்ட மூலிகை, ஆண்டவனுடைய தயவினால் தரப்பட்ட மூலிகை. இந்த மூலிகையை அலட்சியம் செய்யாது, கரெக்ட், அது விட்டுறாதீங்க, அலட்சியம் செய்யாது, தினம் தினம் எந்தவித தந்திரத்திலாவது உட்கொண்டு வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அவற்றை கொண்டு வந்து அவற்றை பக்குவப்படுத்தி அந்த கஷாயமாக இறக்கி அதில் வெல்லம் போட்டு
நன்றாக கொதிக்க வைத்து பிளாஸ்கில் வைத்துக் கொள்வேன். அவற்றை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மூலிகை சாறை குடித்துக் கொள்வேன். பிறகு எங்காவது பஸ்ஸிலோ இல்ல வேற எங்க வெளியூர் பயணம் செல்ல வேண்டும் என்றால் ஓரிரு இளநீரை வெட்டி அந்த நீரை மட்டும் பருகிக் கொள்வேன். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் கரும்பினுடைய ஜூஸ், கரும்பு சாறு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜூஸை மட்டும் அடியன் பயன்படுத்திக் கொள்வேன். இவ்வாறாக லிக்விடாக மட்டுமே என்னுடைய ஆகாரங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் வெல்லம், கல்கண்டு, தேன் இவையெல்லாம் பூக்காத வஸ்துகள் என்றும் இவற்றை எவ்வளவு நாள் வைத்திருந்தாலும் அது நாற்றம் அடிக்காது என்றும் இவற்றில் புழுக்கள் பிடிக்காது என்றும் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இவற்றை நாம் உண்டால் இந்த உடல் நெடுநாளைக்கு இந்த உடலோடு இருக்க முடியும் என்றும் உடலில் அந்த உறுப்புகள் பாதிக்காமலும் இருக்கும் என்றும் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அதே நேரத்தில் நம் உடலில் அந்த தியான மையத்திலே எப்போதும் இருக்கும்போது அதிகமான உஷ்ணம் ஏற்படும் ஐயா. இந்த உஷ்ணத்தினால் நமக்கு மலச்சிக்கல் வந்துவிடும். சாதாரண உணவு உண்டால் மலச்சிக்கல் வந்துவிடும். அது பெரிய உபாதைக்கு எல்லாம் தந்துவிடும். அதனால் இந்த திரவ ஆகாரமாக இந்த கசலாங்கண்ணி சாறும், இந்த வெல்லம், கரும்பு சாறு மற்றும் இந்த இளநீரை எல்லாம் உட்கொள்ளும் போது நமக்கு அந்த மலச்சிக்கலுக்கு வழியே இல்லை. பிறகு அந்த உஷ்ணத்தை அந்த வெல்லம் என்று வெல்லத்தை அக்னியில் போட்டால் எரியும், தேனை அக்னியில் போட்டால் எரியும். அந்த தேன் இந்த உணவை இந்த உடலில் உட்கொள்ளும் போது இந்த உடலில் அந்த உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. கொதிக்கக்கூடிய நீரிலே என்னுடைய கையை விட்டு கலருவேன். என்னை ஒன்றும் அந்த கொடிநீர் என்னை ஒன்றும் செய்யாது. அப்ப சுடுகின்ற பெரிய கட்ட நெருப்பை கையில் எடுப்பேன், ஆனால் என்னை ஒன்றும் செய்யாது. இந்த அளவுக்கு இந்த உடலில் உஷ்ணமும் அந்த அணுக்கள் கெட்டித்தன்மையாகும். அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய, அந்த உஷ்ணத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கெட்டித்தன்மையும் அந்த உணவு தான் எனக்கு தருகிறது. இந்த உணவு உட்கொண்டால் தான் இந்த உடல் நீடிச்சு வாழும். அப்போதுதான் நம்மளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு, ஏனென்றால் அனுகிரகம் என்பது நாளைக்கே 10 வருஷமா 5 வருஷத்திலே பெற முடியாத ஒன்று. இந்த உடலில் இந்த உயிர் இருக்க வரைக்கும் சதாகாலம் அந்த அனுகிரகத்துக்காக நாம் தவம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு இந்த மாதிரியான கரிசலாங்கண்ணி சாரும், வெல்லம், தேன், கல்கண்டு எல்லாம் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும். அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கும் உடலை ஆயுளை நீடிக்க செய்வதற்கும் ஒத்தாசாக இருக்கும் என்று வள்ளல் பெருமான் ரகசியமாக குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அந்த கரிசலாங்கண்ணி கீரையை பல்லில் தேய்த்து பல் துளக்க வேண்டும் என்றும், அந்த கரிசலாங்கண்ணி கீரையால் பல் துளக்கினால் இந்த தந்தம், அந்த பற்கள் எல்லாம் கெட்டியாக இருக்கும் என்றும், ஈறு முதலான அந்த கொப்பளங்கள் எல்லாம் உள்ளே வராது என்றும், மற்றும் அந்த கரிசலாங்கண்ணி சாறு பல் தேய்த்து விட்டு அதனுடைய மீதியை அந்த உள்நாக்கு தொண்டைக்குழியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்நாட்டில் தினம் தேய்த்து கொண்டு வந்தால் நமக்கு வசீகர சக்தி ஏற்படும் என்றும், இந்த தந்தம் எல்லாம் கெட்டியாக இருக்கும் என்றும் நமக்கு வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அந்த தந்தத்தில் அந்த கரிசலாங்கண்ணியை தேய்க்க அது நமக்கு உள்ள கண்களில் இருக்கக்கூடிய கப நீர், பித்த நீர் எல்லாம் வெளியேறிவிடும் என்றும், கண்வெளி விசேஷிக்கும் என்றும் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இவற்றை அலட்சியம் செய்யாது தினம் செய்து கொண்டு வாருங்கள், இவற்றில் சத்தியமாக உண்மை இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இவற்றையெல்லாம் அடியன் ஆராய்ச்சி செய்து அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு விசேஷ ஆற்றல் எனக்கு இருக்கிறது ஐயா. இவற்றையெல்லாம் பெரிய ரகசியம் எல்லாம் மனதில் இருக்கின்றது. இப்போ சத்திய சன்மார்க்க நெறி பரப்புற உங்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு நல்ல கருத்தை சொல்ல போறோம் அப்படின்னா அதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்கும்போது உங்களுடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில முக்கியத்துவம் இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் வள்ளலாருடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு மக்கள் பின்பற்றுறாங்க? பல நாடுகளில் வள்ளலாருடைய கோட்பாடுகள் பரவி கொண்டுதான் இருக்கிறது. வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கங்கள்லாம் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா முதலான நாடுகளில் எல்லாம் மிக அருமையான வள்ளலாருடைய பக்தர்கள் எல்லாம் விளங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் தமிழை படித்த நாம் அனைவர்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வள்ளலார் எழுதி வைத்த அந்த அருட்பாவை கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். நாம் அந்த தீபாவளி மற்றும் பொங்கல் சமயங்களில் காலை நிகழ்ச்சியாக பல டிவிகளில் அந்த கம்ப ராமாயணத்தை பற்றியும் மற்றும் மகாபாரதத்தை பற்றியும் மற்ற கவிஞர்களை பற்றியும் தான் நமக்கு அந்த பட்டிமன்றம் எல்லாம் நடக்கிறது. இவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள் தான், தமிழை படித்தவர்கள், தமிழில் புலமை வித்வான்கள் தான். இருந்தாலும் அவர்கள் அருட்பாவிற்கு ஏனோ செல்லவில்லை. இன்னும் அருட்பாவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும், கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏனென்றால் அருட்பாவை ஒருவர் படிக்கவில்லை என்றால் அவர் கற்றவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கற்றவினால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தோழாரேன் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகின்றார். அதன் பிரகாரம் தமிழில் படித்த நாமல் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம அனைவரும்
நம்முடைய தமிழ் மொழியில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த அருட்பாவை கண்டிப்பாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். சாமி, பொதுவாகவே வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா பசியை மறந்து வேலை செய்யறாரு. அப்ப அவங்க கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிடாம கொள்ளாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா அப்படின்னா குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கணும், குடும்பத்தை முன்னேற்றணும், இதுக்கு முன்னாடி இந்த பசியெல்லாம் தூரம் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசுல தாங்கி இருக்கும் போது வல்லாருடைய கொள்கைகளை பின்பற்றுறவங்க மட்டும் பசியை மறந்து பணி செய்யணும் அப்படின்றது ஒரு கட்டளையாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவருடைய தத்துவங்களை வந்து பின்பற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலையா? மந்ததரம் தீவிரதரம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஐயா. மந்ததரம் என்றால் கல்யாணம் பண்ணி கொள்வது, வீடு வாசல் சம்பாதித்துக் கொள்வது, எப்போதாவது கோயிலுக்கோ அல்ல மற்றபடி ஆன்மீக சமாச்சாரத்துக்கோ தலையிடுவதெல்லாம் மந்ததரத்தில் உள்ளவர்கள். தீவிரதரம் என்பது இந்த ஜென்மத்தில் ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற்றே ஆக வேண்டும் என்பதுதான் தீவிரதரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த தீவிரதரனுக்கெல்லாம் இந்த திருமண நிகழ்ச்சி, அதாவது என்னன்னா தன்னுடைய முந்தெல்லாம் வீணாக போகக்கூடாது என்று வல்லபெருமா அப்படியே உண்மையாக சொல்லுகின்றார்கள். அதனால இந்த தீவிரதரனாக வந்தவர்கள் அத்தனை பேர்களும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தை இந்த ஜென்மத்திலே பெற வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய முக்கிய கொள்கையாக இருக்கிறது, முக்கிய வேட்கையாக இருக்கின்றது. அதற்காக அவர்கள் என்றால் வல்லபெருமான் எதையெல்லாம் விட்டுவிட சொல்கின்றார்களோ அவற்றையெல்லாம் விட்டு விடுவார்கள். முதலில் நமக்கு 10 மடங்கு உணவு தான் நம்மை அழிக்கிறது என்று கூறுகின்றார்கள். அதில் ஒரு பாடல் குறிப்பிடுகின்றார்கள், காரமும் மிகு புலி சாரமும், பாருங்க, காரம் உப்பு புளி எல்லாம் சொல்ல, காரமும் மிகு புலி சாரமும் தோற்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுதுண்டு நீ ஒழியாதே. பாத்தீங்களா, இதெல்லாம் ஊரமுதுண்டுன்ற இதெல்லாம் புளிக்கக்கூடிய அவஸ்தம். இந்த புளிக்கக்கூடிய அவஸ்தெல்லாம் சாப்பிட்டு ஒழியாதே. ஆரமுதுண்டு என்னோட ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து. ஆரமுதுன்னாக்கா புழுக்காத வஸ்துக்களை சாப்பிட சொல்றாரு. அப்போ வெள்ளம் தேனும் கல்கண்டு தான் ஆரம்பத்துல சொல்றாரு. இந்த உணவு கூட ஆரம்ப நிலையில் தாங்க நம்மளுக்கு அந்த உடல் வருத்தத்தையும் உபாதையெல்லாம் தரும். அதுலயே நம்ம பழகி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த உள்நாட்டுல இப்ப சொன்ன பாத்தீங்களா அந்த கசலாங்கண்ணி தடவணும், அது வழியாவே நமக்கு ஒரு அமுதம் சொட்ட ஆரம்பிக்கும். அது தேன் பாகு மாதிரி அப்படியே ரொம்ப தித்திப்பாக ஒரு திரவம் இறங்கிட்டு இருக்கும் அந்த உள்நாட்டுல. அது நம்ம அந்த அனுபவத்துக்குலாம் நம்ம வந்துட்டோம்னா இந்த உலகியல் ஆகாரம்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு அருவருப்படையும். இதெல்லாம் நம்ம வாயில வச்சாலே அந்த உணவு நின்றுடும். அந்த தேன் பாகு மாதிரி ஒழுகக்கூடிய அந்த அமுதம் நின்று போயிடும். இன்னொருத்தர்கிட்ட பேச கூட நம்ம தாங்குவோம். ஒன்றும் இல்லை, எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வண்டியில் ஒரு டூ வீலரில் போய் கொண்டிருக்கும் போது எதிர்க்கே நண்பர்கள் வருவார்கள், பல பேர்கள் வருவார்கள். அவர்கள் முகத்தை பார்க்கும் போது சில பேர்கள் பொறாமையினால் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அன்போடு பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், வெறுப்போடு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வெறுப்போட பார்க்கக்கூடியவரை பார்த்தால் நம் மனநிலை உடனே பாதிக்கப்படுகிறது. ஏன்டா இவரை போய் பார்த்தோம் என்ற, இவரை முகத்தை ஏன் பார்த்தோம் என்ற ஒரு வேதனைக்கு தருகிறது. அதனால் யாருடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகிறது. பிறகு யார்கிட்டையாவது எதையாவது பேசும்போது அவர்கள் நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம். தேவையில்லாததெல்லாம் நாம் பேசி நம்ம திசை திருப்பி விடுவார்கள். அதனால் பேசக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம தன்னை மாற்றிக்கொண்டு வருகின்ற போது நமக்கு சதாகாலம் மௌனமாக இருந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கடன் அருட்பெருஞ்சோதி என்று அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற போது சும்மா இருக்கும் சுகம் என்று வள்ளல்பெருமான் கூறுகின்றார். இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வள்ளல்பெருமான் கூறுகின்றார்கள். மதங்கள் 1000, சமயங்கள் 1000, கலாச்சாரம் என்னவோ ஒன்று மட்டும்தான். பண்பாடு புரளாமல் வாழ்க்கையை நிறைத்து விடாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதனைகள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற தன் அறிவு புகட்டும் பாடம். ஆனா மதம் என்ன சொல்லுது, சமயம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை சார்ந்தே மனிதன் அதை சிந்திக்க துவங்கிட்டான் அப்படின்னு சொன்னாதான் அந்த இடத்துல பிரச்சனை வெடிக்குது. அது கலவரமா மாறுது. உன் மதம் பெரிது, என் மதம் பெரிதுன்னு சொல்லிட்டு நான் தான் பெரியவன், உலகத்துல அடுத்து அவதரிச்சிருக்க கடவுள் நான் தான், இறைவன் நான் தான் சொல்லிட்டு மனிதர்களை வேடம் பூண்டு மாற்று கருத்தை சொல்லி வருகின்றார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் அன்பு நெறி பரப்பும் சுவாமி சுப்பிரமணியம் போன்றவர்கள் நிச்சயமாய் சமூகத்திற்கு தேவைதான். மற்ற உயிர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் நிச்சயமாய் சமூகத்திற்கு நல்ல பல மாற்றம் நிகழ வேண்டும். நாம யார் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மற்ற உயிர்களை துன்புறுத்தாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற நல்ல ஒரு வல்லாருடைய நெறிப்பரப்பும் சுப்பிரமணியம் போன்றவங்களை சந்திச்சதுல ரொம்பவும் சந்தோஷம். சுவாமி சுப்பிரமணியத்தோடைய தொண்டு சிறக்க வேண்டும். இந்த சமூகத்தில் வல்லாருடைய நெறி பரப்பி மக்கள் மனதில் அமைதி தவழ அவர் மேன்மேலும் முயற்சிக்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து ஏஎம்என் நேயர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கூறிய உங்களுக்கு நன்றிங்க ஐயா.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கான அருட்பெருஞ்சோதி. இந்த ஏஎம்என் டிவி நிகழ்ச்சிக்கும் இந்த அன்பர்களுக்கும் என்னுடைய தயவான அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இது முதல் எந்த உயிரையும் கொள்ளாதீங்க, கொண்டாதீர்கள். எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எல்லா சந்தோஷத்தையும் எல்லா செல்வத்தையும் எல்லா மனநிலையும் பெற்று நீடுவி வாழ்க என்று அடியான் வாழ்த்துகின்றேன். வாழ்க 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 வாழ்நாள் அடைவர் ஒருமை உறா நம் மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர். திருநிலைத்தினால் நல் அன்போடும் அறிவோடும் சிறப்போடும் சேர்த்தவங்க உருநிலைத்து ஒரு மகிழ்வோடு வாழ்வுற உவந்து நின்னார்கள் செய்வாய். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கான வாழ்க 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 நீதி வாழ்க. வணக்கம்.